வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்துல ஸ்பேஸ் செக்டார்ல மிகவும் பேசப்பட்ட செய்தி என்னன்னா, நாசாவின் ஆர்டிமிஸ் 2 லூனார் மிஷன். இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல ரொம்ப முக்கியம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியோகிராஃபி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்த மூணும் இதுல கவர் ஆகுது. அதனால இது ஒரு ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ்டு டாபிக். இப்போ இந்த டாபிக்கோட குரூப் 1 சிலபஸ் ரெலவன்ஸ் பத்தி பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் சிலபஸ்ல யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்லையும், யூனிட் 2 ஜியோகிராஃபில ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாலையும் கவர் ஆகும். மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாலையும் கவர் ஆகும். இன்னைக்கு வேர்ல்டு ஸ்பேஸ் ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா ஆர்டிமிஸ் 2 மிஷன். இது ஒரு சாதாரண ஸ்பேஸ் மிஷன் இல்ல. அப்போலோ மிஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதனை மீண்டும் சந்திரனை நோக்கி அனுப்பும் முயற்சி. இத நாம ஒரு செகண்ட் மூன் ரேஸ்னு கூட சொல்லலாம். ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் ஓவரால் கோல் என்னன்னா, மனிதர்களை மறுபடியும் சந்திரனில் இறக்கிறது மட்டும் இல்ல, சஸ்டெயினபிள் லூனார் பிரசன்ஸ் உருவாக்குறது. அதாவது மனிதன் டெம்பரவரி விசிட் மட்டும் இல்லாம மூன்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது. இதன் மூலமா மார்ஸ் மிஷனுக்கு கிரவுண்ட் ஒர்க் அமைக்கப்படுது. ஆர்டிமிஸ் 2 மிஷன் பத்தி டீட்டெயிலா பார்த்தா, இது ஒரு க்ரூட் மிஷன், அதாவது ஆஸ்ட்ரோநாட்ஸுடன் லான்ச் ஆகும். இதுல பயன்படுத்தப்படுற ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரொம்பவே அட்வான்ஸ்ட் க்ரூ மோடியூல். இது டீப் ஸ்பேஸ் டிராவலுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டுச்சு. இத லான்ச் பண்ண ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் SLS பயன்படுத்தப்படுது. SLS உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ராக்கெட் சிஸ்டம்ஸ்ல ஒண்ணு. இது சாட்டர்ன் 5க்கு அப்புறமா வந்த மாடர்ன் ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். ஆர்டிமிஸ் 2 மிஷன்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ் என்ன செய்ய போறாங்கன்னா, அவங்க நேரடியா சந்திரனை சுத்தி வந்து பூமிக்கு திரும்புவாங்க. இது லேண்டிங் மிஷன் இல்ல, இது ஒரு டெஸ்ட் மிஷன். இதன் மூலமா என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன், மனிதர்கள் டீப் ஸ்பேஸ் ரேடியேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்பதெல்லாம். இது ஆர்டிமிஸ் 3 மிஷனுக்கு ரிஹர்சல் மாதிரி. மாணவர்களே, இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்டிமிஸ் 2 மிஷன்ல டைவர்சிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பெண்கள் மற்றும் மைனாரிட்டி ஆஸ்ட்ரோநாட்ஸ் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மாடர்ன் ஸ்பேஸ் மிஷன்ல இன்க்ளூசிவ்னஸை காட்டுது. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த மிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மிஷனை நாம 1960s 1970ஸ்ல நடந்த அப்போலோ மிஷன்ஸோட கம்பேர் பண்ணணும். அப்போலோ மிஷன்ஸ் அப்படிங்கிறது நாசா நடத்தின, மனுஷனை சந்திரனுக்கு அனுப்பின முதல் பெரிய ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இது 1960ஸ்ல கோல்ட் வார் போட்டியின் ஒரு பகுதியா USA ஆரம்பிச்சது. 1969ல அப்போலோ 11 மூலமா நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் சந்திரன்ல காலடி எடுத்து வச்சாங்க. இதுதான் மனித வரலாற்றுல மிகப்பெரிய சாதனை. மொத்தம் 6 அப்போலோ மிஷன்ஸ், அப்போலோ 11, 12, 14, 15, 16, 17 மனிதரை சந்திரன்ல இறக்கின. இந்த மிஷன்ஸ் மூலமா சந்திரனின் மண், கற்கள், அமைப்பு ஆகியவை பற்றிய முக்கியமான விஞ்ஞான தகவல்கள் கிடைச்சது. அப்போலோ ப்ரோக்ராம் மனிதன் டீப் ஸ்பேஸ் டிராவல் செய்யும் திறனை நிரூபிச்சதோட பின்னர் வரும் அனைத்து லூனார் மிஷனுக்கும் அடித்தளமா அமைஞ்சிச்சு. அப்போலோ ப்ரோக்ராம் ஒரு கோல்ட் வார் போட்டி, USA வர்சஸ் USSR, சோவியத் ரஷ்யா. அந்த காலத்துல பொலிட்டிக்கல் பிரஸ்டீஜ் தான் முக்கியம். ஆனா ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்ல ஆப்ஜெக்டிவே வேற. இது லாங் டேர்ம் சயின்டிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளஸ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். மூன்ல இருக்கிற வாட்டர் ஐஸ் ஃபியூச்சர் ஃபியூவல் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். ஹீலியம் 3 நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு பயன்படும். இதனால மூன் ஒரு ரிசோர்ஸ் ஹப்பா மாறுது. ஆர்டிமிஸ் 2 மிஷனுக்கு இன்னொரு முக்கியமான காம்போனன்ட் என்னன்னா இன்டர்நேஷனல் கொலாபரேஷன். நாசா மட்டும் இல்லாம ESA யூரோப்,
கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளும் இதுல பங்கேற்கின்றன. இது ஸ்பேஸ் டிப்ளமசியை காட்டுது. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ ஒரு குளோபல் கோஆபரேஷன் பிளஸ் காம்படிஷன் மிக்ஸ். இந்த கான்டெக்ட்ல சைனாவின் லூனார் ப்ரோக்ராம் ஒரு பெரிய சேலஞ்ச். சைனா மூன் பேஸ் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுது. இதனால யுஎஸ்ஏ ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமை ஆக்சலரேட் பண்ணுது. இதை நாம ஸ்பேஸ் ஜியோ பாலிடிக்ஸ்னு சொல்லலாம். மூன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஜோனா மாறுது. மாணவர்களே, ஆர்டிமிஸ் 2 மிஷன் சக்சஸ் ஆனா என்ன சேஞ்ச் ஆகும்? முதல்ல மனிதன் டீப் ஸ்பேஸ் டிராவல் கேப்பபிலிட்டி மறுபடியும் ப்ரூவ் ஆகும். இரண்டாவது, ஆர்டிமிஸ் 3 லேண்டிங்குக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். மூணாவது, பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனிஸ் இன்வால்வ்மெண்ட் அதிகரிக்கும். இந்த மிஷன் ஃபியூச்சர் எக்கானமியை கூட பாதிக்கும். ஸ்பேஸ் டூரிசம், ஆஸ்ட்ராய்ட் மைனிங், லூனார் ரிசோர்சஸ் போன்ற புதிய செக்டார்ஸ் உருவாகும். மாணவர்களே, இந்த மிஷனை ஒரு லைன்ல சொல்லணும்னா, அப்போலோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆர்டிமிஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். முடிவா, ஆர்டிமிஸ் 2 மிஷன் மனிதன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஒரு புதிய சாப்டர். இது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஸ்பேஸ் காலனைசேஷன் வாய்ப்பை திறக்குது. இந்த குளோபல் கான்டெக்ட்ல மற்ற நாடுகளுடைய மிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சைனாவின் செயின்ஜி ப்ரோக்ராம் மிகப்பெரிய சக்சஸ். செயின்ஜி 4 சந்திரனுடைய ஃபார் சைட்ல ஃபர்ஸ்ட் லேண்டிங் செஞ்சது. இது ஒரு டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ. செயின்ஜி 5 மூன் சாம்பிள் எடுத்துக்கிட்டு வந்துச்சு. சைனா ஓப்பனா சொல்லுது, ஃபியூச்சர்ல மூன் பேஸ் அமைப்போம் அப்படின்னு. இதன் மூலமா சைனா ஸ்பேஸ் பவரா உருவாகுது. ரஷ்யாவை பார்த்தோம்னா, சோவியத் காலத்துல லூனார் மிஷன்ஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல். ஆனா ரீசெண்ட் லூனார் 25 ஃபெயிலியரை காட்டுது. டெக்னாலஜி சேலஞ்சஸ் இன்னுமே இருக்கு. ஜப்பான் ஸ்லிம் மிஷன் மூலமா ப்ரிசிஷன் லேண்டிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணுது. யூரோப் இஎஸ்ஏ மூலமா நாசாவோட கொலாபரேட் பண்ணுது. இதுல இருந்து ஒரு பெரிய இன்சைட் என்னன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ ஒரு மல்டி போலார் காம்படிஷன். இந்த சூழ்நிலையில இந்தியாவின் ரோல் ரொம்பவே முக்கியம். இந்தியாவின் ஸ்பேஸ் ஜேர்னில மிக முக்கியமான மைல்ஸ்டோன் என்னன்னா, சந்திரயான் மிஷன். இது ஒரு சயின்டிபிக் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, இது இந்தியாவின் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டியை உலகத்துக்கே காட்டின ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்த மிஷனை நடத்துது. இஸ்ரோ உருவாக்கப்பட்டதற்கான ஃபவுண்டேஷனை வச்சது விக்ரம் சாராபாய். அவர்தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மஸ்ட் பி யூஸ்ட் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட்னு சொன்ன விஷனரி. முதல்ல சந்திரயான் 1 2008 பத்தி பார்க்கலாம். இது இந்தியாவின் முதல் லூனார் மிஷன். பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமா லான்ச் செய்யப்பட்டுச்சு. இதுல மூன் இம்பாக்ட் ப்ரோப் MIP இருந்துச்சு. இந்த மிஷன்ல தான் மூன்ல வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது உலக அளவில் ஒரு மேஜர் சயின்டிபிக் பிரேக் த்ரூ. இந்த டிஸ்கவரிக்கு முக்கிய பங்கு வகித்தவர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் மயில்சுவாமி அண்ணாதுரை. இவரை மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சந்திரயான் 2 2019. இதுல ஆர்பிட்டர் பிளஸ் லேண்டர் விக்ரம் பிளஸ் ரோவர் பிரக்யான் இருந்துச்சு. ஆர்பிட்டர் சக்சஸ்ஃபுல்லா ஆபரேட் ஆகி இன்னும் டேட்டா கொடுக்குது. ஆனா லேண்டிங் ஸ்டேஜ்ல விக்ரம் லேண்டர் கிராஷ் ஆயிடுச்சு. இது ஒரு செட்பேக். ஆனா ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்பிட்டர் இன்னும் வேல்யூபிள் சயின்டிபிக் டேட்டா கொடுக்குது. இந்த மிஷனை லீட் பண்ணவர் கே சிவன். இந்த செட்பேக்கு அப்புறமா இந்தியா விட்டுடல. அதுக்கப்புறமா வந்தது சந்திரயான் 3 2023ல. இது முழுக்க லேண்டிங் மிஷன். இதுல ப்ரொபல்ஷன் மாடியூல் பிளஸ் விக்ரம் லேண்டர் பிளஸ் பிரக்யான் ரோவர் இருந்தது. இந்த மிஷன்ல இந்தியா மூன் சவுத் போல் பகுதியில சக்சஸ்ஃபுல்லா சாஃப்ட் லேண்டிங் செஞ்சுச்சு. இதனால இந்தியா உலகின் 4வது நாடாக யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனாவுக்கு அப்புறமா மூன்ல லேண்டிங் செஞ்ச நாடு ஆனுச்சு. முக்கியமா சவுத் போல்ல லேண்டிங் செய்த முதல் நாடு. இந்த மிஷனுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர் பி வீரமுத்துவேல். மாணவர்களே, சந்திரயான் மிஷன் சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, சயின்டிபிக் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளஸ் எக்கனாமிக். மூன் சவுத் போல் பகுதியில வாட்டர் ஐஸ் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இது ஃபியூச்சர் ஹியூமன் மிஷன்ஸுக்கு ஃபியூவல், ஆக்சிஜன் சோர்ஸா பயன்படும். அதனால இந்த ரீஜியன் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்கானமிக்கு ரொம்பவே முக்கியமானது. சந்திரயான் மிஷன்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி. நாசா மிஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரோ மிஷன்ஸ் மிகவும் குறைந்த செலவுல நடந்துச்சு. இதனால இந்தியா காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்பேஸ் பவர்னு உலகம் பாராட்டுது. ஃபியூச்சர் மிஷன்ஸ் பத்தி பார்த்தா, சந்திரயான் 4 சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் திட்டமிடப்படுது. அதே போல ககன்யான் மூலமா இந்திய அஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸுக்கு அனுப்பப்படுவாங்க. இதனால இந்தியா
ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் கேப்பபிலிட்டியை பெறுது. சந்திரயான் மிஷன்ஸை நாம ஒரு சயின்டிபிக் ப்ராஜெக்ட்னு மட்டும் பார்க்க கூடாது. இது இந்தியாவின் சாஃப்ட் பவர், இது குளோபல் பிரஸ்டீஜ், இது டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இது ஃபியூச்சர் எக்கானமி. முடிவா, சந்திரயான் மிஷன்ஸ் இந்தியாவின் சயின்டிபிக் கேப்பபிலிட்டியை மட்டும் காட்டல, அது இந்தியாவின் எதிர்கால கனவுகளையும் காட்டுது. இந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணும்போது ஒரு பெரிய கன்க்ளூஷன் என்னன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஜியோ பாலிட்டிக்ஸ். மூன் ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர். அதனால தான் யுஎஸ்ஏ, சைனா, இந்தியா எல்லாமே போட்டியில இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மிகவும் முக்கியமான டாபிக். ப்ரிலிம்ஸ்ல டைரக்ட் ஃபேக்சுவல் கேள்விகள் வரும். அப்போலோ அண்ட் ஆர்டிமிஸ் மிஷன் பத்தி டைரக்டா கேட்கலாம். இந்தியாவோட சந்திரயான் மிஷன்ஸ் பத்தி கேட்கலாம். மெயின்ஸ்ல அனலிட்டிக்கல் கேள்விகள் வரும். இந்தியாஸ் லூனார் மிஷன் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அல்லது ஸ்பேஸ் டெக்னாலஜி ரோல் இன் டெவலப்மெண்ட் போன்றவை. ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இஸ்ரோ அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, சந்திரயான் மிஷன்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸ் பத்தி எல்லாம் கேள்விகள் வந்திருக்கு. அதனால இது ரொம்பவே முக்கியமான டாபிக். லாஸ்ட் இயர் கூட குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல ககன்யான் மிஷன் பத்தி கேட்டாங்க. முடிவாக மாணவர்களே, மனிதன் சந்திரனை அடைவது ஒரு சாதனை மட்டுமல்ல, அது மனிதன் அடுத்த உலகத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் படி. ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம், சந்திரயான் மிஷன்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் சிவிலைசேஷனுக்கான அடித்தளம். ஸோ முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து காண்பதற்கு வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதற்கு பதில கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.